the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பெற்றாருக்கும் கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள்ளேயும் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படணும். ஸோ அதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் ஒரு சொல்கிறேன். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பைபிளில் இருந்து ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிளை ஏசப்பா எப்படி அழைச்சாங்க அண்ட் அவங்கள எப்படி வழி நடத்தினாங்க அப்படின்ற காரியங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன சம்பவம்னா, ஆபிரகாமின் அழைப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையே கிடையாது. ஸோ அவங்க எந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஏசப்பா ஒரு நாள் ஆபிரகாம் கிட்ட பேசினாங்க. என்னன்னு பேசினாங்கன்னா, நீ இப்போ இருக்கிற இந்த ஊரை விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தேசம் கூட இருக்கிறவங்க, உன்னோட தகப்பனோட வீடு எல்லாத்தையும் நீ விட்டுட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெரிய ஜாதியாக்குவேன்னா நிறைய பேராக உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம்க்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை ரொம்ப பெருமைப்படுத்துவேன், நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அதுவே உன்னை சபிச்சாங்கன்னா நானும் அவங்கள சபிப்பேன். அதனால நீ நான் சொல்கிற தேசத்துக்கு உடனே கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆபிரகாமும் ஏசப்பா கிட்ட எதுவுமே நான் ஏன் போகணும், எதுக்கு போகணும்னு எதுவுமே கேட்காம ஏசப்பா சொல்லிட்டாங்க, அதனால் நான் உடனே செய்யணும்னு சொல்லிட்டு உடனே போய் சாராள் கிட்ட என்ன பண்ணாங்க, நம்ம இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணணும், கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஆபிரகாமோட சகோதரனோட ஒரு பையன், ஸோ அண்ணனோ தம்பியோ யாரோட ஒரு பையனாக இருந்த லோத்தும் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் கூட போனார். ஸோ அவங்களோட வேலைக்காரங்க இந்த மாதிரி அவங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆபிரகாம் என்ன பண்ண ஆரம்பித்தார், கிளம்ப ஆரம்பித்தார். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போனால் நடந்து தானே போவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆபிரகாம் அவரோட தேசமான ஆரான் தேசத்துலேருந்து கிளம்பும் போது ஆபிரகாமுக்கு வயசு 75 வயசு. ஸோ அந்த வயசில் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து பெறப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா எந்த தேசத்தை காட்டினாங்கன்னா, கானான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்தை காட்டினாங்க. ஸோ அந்த தேசம் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே சூப்பராக அந்த தேசம் இருந்துச்சு. ஸோ ஆபிரகாம் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்தாரு. எந்த இடத்துல நம்ம கூடாரம் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீகேம் கிட்ட வந்தார். அங்கேருந்து மோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமபூமியில் என்ன பண்ணார், ஆபிரகாம் கூடாரம் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். ஸோ ஏசப்பா மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட பேசினாங்க. என்னன்னு பேசினாங்கன்னா, இந்த தேசத்தை நான் உந்த சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கானான் தேசத்தையே உன் சந்ததிக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கே என்ன யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானானியர்கள் இருந்தாங்க. அவங்க ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஏசப்பாக்கு நன்றி சொன்னாங்க. ஸோ ஏசப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணார், ஆபிரகாம் அவரோட ஊர்லேருந்து கிளம்பி
கானான் தேசத்துக்கு வந்தார். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் அவரே பிளான் பண்ணி கானான் தேசத்துலேருந்து எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் கடந்து போனார். ஸோ அந்த எகிப்து தேசம் ஏசப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சாராள் ஆண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்களாம், ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஸோ இந்த ஆபிரகாம் அங்கிள் அங்கே போனால் சாராள் நிமித்தமாய் ஆபிரகாம் யாராவது எதுவும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் என்னன்னு சொல்லிட்டாரு, எகிப்து தேசத்தில் சாராள் என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாராள் யாரு, ஆபிரகாமுக்கு மனைவி. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சகோதரி அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. ஸோ எகிப்து தேசத்தில் பார்வோன் இருந்தார். ஸோ அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, சாராளை உடனே கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிரபுக்கள் கிட்ட கட்டளையிட்டாங்க. ஸோ சாராளை என்ன பண்ணிட்டாங்க, அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பார்வோனோட ஃபேமிலியே வாதையினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பனிஷ் பண்ணாங்க. உடனே பார்வோன் ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி பொய் சொன்ன, ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, என்ன தண்டிச்சாங்க அப்படி சொல்லிட்டு நீ உன்னோட மனைவியை கூட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டு சாரால ஆபிரகாம் கூட அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த தேசத்துலேயும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் சாரால அந்த தேசத்துலேயும் என்ன பண்ணாங்கன்னா பாதுகாத்து வந்தாங்க. ஸோ அவர் பயந்து போய் என்ன பண்ணாரு, அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பொய் சொன்னார். ஸோ ஆனாலும் அந்த ஆபத்தான அந்த பார்வோன் கிட்ட இருந்து சாரால என்ன பண்ணாங்க, ஏசப்பா மீட்டு வந்தாங்க. ஸோ ஆபத்தான நேரத்துலையும் யார் நம்மளை காப்பாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா தான் காப்பாத்துறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஏசப்பாவை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார், அவரோட சொந்த ஊரை விட்டு கிளம்பி போனார். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. ஸோ நம்மளும் ஏசப்பா சொல்கிறதுக்கும் நம்ம அம்மா அப்பா சொல்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும், அப்படியே கீழ்ப்படுகிறவங்களாக காணப்படணும். ரெண்டாவதாக பார்க்கும்போது ஏசப்பா அவரை எகிப்து தேசத்துக்கு போகவே சொல்லலை. ஆனாலும் அவரே பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, எகிப்து தேசத்துக்கு போனாரு. போனனால அந்த இடத்துல ஒரு பொய் சொல்ற சூழ்நிலைகள் வந்துச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, ஆபிரகாம் போல பயந்து போய் எந்த ஒரு இடத்துலையும் பொய் சொல்றவங்களாம் இருக்கக்கூடாது. மூணாவதா பார்க்கும்போது சாராள் ஒரு ஆபத்தான நிலையில இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஆபத்தான இடத்துல இருந்தும் யாரு காப்பாத்தினான்னு பார்த்தா ஏசப்பா தான் பார்வோனை வாதையினால வாதிச்சு காப்பாத்தினாங்க. ஸோ நம்மளும் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை நோக்கி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலைகள்ல இருந்தும் காப்பாத்துற தேவனா இருக்காங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லையும் உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும், ஒரு கலரிங் பேஜ் இருக்கும், கீழே மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே பைலிங்குவலா இருக்கும், அதாவது இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்ல இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் நம்மளோட வெப்சைட்ல கம்மியா இருக்கும், அமேசான்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்க வேணும்னா இதுல பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு போஸ்ட் மூலமா நான் டெலிவரி பண்ணிடுவேன். உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.